திருமண உதவித்தொகையாக ரூபாய் 2.50 லட்சம் அள்ளித்தரும் அரசு. விண்ணப்பிப்பது எப்படி தெரியுமா? இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு பல்வேறு திருமண உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் விதவைகள், ஆதரவற்றோர், கலப்பு திருமணம் செய்து கொள்வோருக்கு நிதியுதவி, தங்கம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் ரூபாய் 2.5 லட்சம் திருமண உதவி திட்டத்தை பெற விண்ணப்பிப்பது எப்படி தெரியுமா என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. திருமணத்திற்கு நிதியுதவி இல்லாமல் சிரமப்படும் மக்களுக்காக நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி பல்வேறு திருமண உதவி திட்டங்கள் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. டாக்டர் தர்மாம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்க நாணயத்துடன் 25 கிராம் ரூபாய் மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 25,000 நிதியுதவியும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்றோர் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் கல்வி தகுதி நிர்ணயிக்கப்படவில்லை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் 25,000 மற்றும் 50,000 நிதி உதவியோடு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. இதில் வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. இது போன்ற தமிழக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு பெரிய அளவில் தெரிய வரும் நிலையில் மத்திய அரசு வழங்கும் திருமண உதவி திட்டத்தில் 2,50,000 ரூபாய் பெறும் திட்டமானது மக்களுக்கு உரிய வகையில் சென்று சேராத நிலை தான் தற்பொழுது உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் டாக்டர் அம்பேத்கர் சமூக ஒருமைப்பாட்டு கலப்பு திருமண நிதி உதவி திட்டமாகும். இந்த திட்டமானது 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். சாதி மறுப்பு திருமணம் செய்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருமணத்திற்காக 2.50 லட்சம் வழங்கும் மத்திய அரசு திட்டத்தின் பலன்களை பெற இந்து திருமண பதிவு சட்டம் 1955 கீழ் பதிவு செய்தவர்கள் மட்டுமே இந்த நிதி உதவியை பெற முடியும். ஆனால் தமிழகத்தில் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ் திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியாத நிலை உள்ளது. எனவே திருமணம் செய்யும் போது இந்து திருமண சட்டத்தின் கீழ் திருமணங்களை செய்தவர்கள் இந்த நிதி உதவியை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். முதலில் 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து 5ஆம் வருட திருமண நாளில் மீதமுள்ள 1 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் நிதியை பெற அரசு விதிகளின்படி தம்பதியரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு முதல் அதிகபட்சம் 10ஆம் வகுப்பு வரையில் படித்தவராக இருப்பது அவசியம். நிபந்தனைகள் என்னென்னவென்றால் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆண் வயது 21, பெண் வயது 18 நிரம்பி இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பம் சமர்ப்பிப்பது திருமணமான ஒரே வருடத்திற்குள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மணமகன் மற்றும் மணமகன் தொடர்பான தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ், மணமகள் மற்றும் மணமகன் இருவருக்கும் இது முதல் திருமணம் என்பதற்கான சான்றிதழ், வாழ்க்கை துணைவர்களால் ஒருவர் பட்டியல் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ், இந்து திருமண சட்டம் 1955 கீழ் முறையாக பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், மின்னஞ்சல் ஐடி, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, குடியிருப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல். அது மட்டுமல்லாது இதனுடைய விண்ணப்பிக்கும் முறை அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் @nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இல்லை எனில் அருகில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகங்களிலும் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.